அனைவருக்கும் வணக்கம். திருவள்ளூரில் புதுசாக கட்டப்படுற பஸ் ஸ்டாண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து திருவள்ளூர்லேருந்து ஊத்துக்கோட்டை போகிற சாலையில் ஐசிஎம்ஆர் பக்கத்தில் வேடங்கிநல்லூர்ன்ற அந்த பகுதியில் தான் இந்த புது பஸ் ஸ்டாண்ட் வந்து கட்டுறாங்க. தரைத்தளம் முதல் தளம் கொண்ட ஒரு கட்டிடமாக தான் இந்த புதிய பஸ் ஸ்டாண்ட் வந்து அமைக்கிறாங்க. தரைத்தளத்தில் பேசிக்கான வேலைகள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. முதல் தளத்தில் காங்கிரீட் ரூஃப் அமைக்கிற பணிகள் இன்னும் வந்து தொடங்கலை. தரைத்தளத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 கடைகள் வந்து அமைக்கிறாங்க. பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அந்த வேலைகள்லாம் முடிக்க வேண்டியது இருக்குது. கழிப்பறை வசதி, குடிநீர், பயணிகள் உட்காருவதற்கான இருக்கை வசதி, இந்த வேலைகள்லாம் வந்து முடிக்க வேண்டியது இருக்குது. கிட்டத்தட்ட 56 பஸ்கள் இந்த புதிய பேருந்து நிலையத்தில் நிறுத்தி வைப்பதற்கான வசதிகள் வந்து இருக்குது. 2 வீலர் கார் பார்க்கிங் வசதியும் இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து அமைக்கிறாங்க. தற்போதைக்கு நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 60% பணிகள் வந்து முடிச்சிட்டாங்க. மீதி இருக்கிற பணிகள் அடுத்து வரும் நாட்களில் வேகமாக வேலைகள் நடந்தால் ஒரு 3 மாதத்துக்குள்ளே மீதி இருக்கிற பணிகள் முடிஞ்சு அநேகமாக செப்டம்பர் இறுதி இல்லை அக்டோபரில் இந்த புதிய பஸ் ஸ்டாண்ட் வந்து மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஒருவேளை பணிகள் வேகமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அது நடக்குமா இல்லையான்ட்டு நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இந்த ரோடு தான் திருவள்ளூர்லேருந்து ஊத்துக்கோட்டை போகிற மெயின் ரோடு. இந்த ரோட்டில் தான் புதுசாக கட்டப்படுற திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டோட லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. தற்போதைக்கு இந்த ரோடு வந்து 2 வழி சாலையாக தான் இருக்குது. இப்போவே இதை வந்து 4 வழி சாலையாக மாற்றி அமைச்சிட்டாங்கன்னா எதிர்காலத்தில் போக்குவரத்து நெரிசல் கட்டுப்படுத்த முடியும். திருவள்ளூர் கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து சுமார் ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் புதுசாக கட்டப்பட்ட இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து அமைஞ்சிருக்கு. திருவள்ளூர் புதிய பஸ் ஸ்டாண்டையும் திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனையும் இணைக்கிற விதமாக சிற்றுந்து சேவை ஸ்மால் பஸ் சர்வீஸும் இயக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த சாலையில் நடந்து போகும்போது ரைட் சைடில் ஒரு மாந்தோப்பு இருந்ததுங்க. அங்கே தான் வந்து நான் மாம்பழம் வாங்கினேன். 1 கிலோ மாம்பழம் 50 ரூபா. 3 மாம்பழம் வந்தது, ப்ளஸ் அடிஷ்னலாக ஒரு மாம்பழம் வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருந்ததுங்க. மாந்தோப்புலேருந்து பறித்து அப்படியே வந்து விற்கிறாங்க. ஒருவேளை இந்த ரோடு வழியாக பயணம் செஞ்சிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதேமாதிரி காஞ்சிபுரம் மாவட்டம் அந்த பகுதியிலையும் இதே மாதிரி மாந்தோப்பு வந்து நிறைய இடத்துல இருக்குது. முக்கியமாக சொல்லணும்னா செங்கல்பட்டுலேருந்து காஞ்சிபுரம் போகிற அந்த ரோட்லேயும் இந்த மாதிரி டைரெக்டாக வந்து தோப்பில் வந்து பறித்து ரோட்லேயே வந்து விற்பாங்க. நீங்கள் தாராளமாக வாங்கலாம். புதுசாக அமைக்கப்படுற இந்த திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தாங்க திருவள்ளூர் பைபாஸ் ரோடு அமைஞ்சிருக்கு. இங்கேருந்து தொடங்குற இந்த பைபாஸ் ரோடு வந்து திருநின்றவூரில் தான் முடியுதுன்னு நினைக்கிறேன். சென்னை திருப்பதி 6 வழி சாலை திட்டத்தின் கீழே அமைக்கப்பட்ட ரோடு தான் இந்த பைபாஸ் ரோடுன்னு நினைக்கிறேன். பணிகள் ஆல்மோஸ்ட் ஒரு 90% மேலே முடிச்சிட்டாங்க. இப்போ தார் ரோடு அமைக்கிற பணிகள் வந்து நடக்குது. அநேகமாக இந்த பைபாஸ் ரோடு வேலைகளும் அடுத்த ஒரு 3-4 மாதத்துக்குள்ளே முடிச்சிடுவாங்க தான் நினைக்கிறேன். முடிஞ்சு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. புதுசாக கட்டப்படுற திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் வந்து சுமார் 5 ஏக்கர் நிலப்பரப்பில் 33 கோடி செலவில் 2023 வேலைகள் வந்து தொடங்கியிருக்காங்க. கடந்த வருஷம் 2024 கடைசியிலே பஸ் ஸ்டாண்ட் வேலைகள் முடிஞ்சிருக்கணும். ஆனால் இன்னும் முடியல. ஹோப் அட்லீஸ்ட் இந்த வருஷத்துக்குள்ளே இந்த பஸ் ஸ்டாண்ட் வேலைகள் முடிஞ்சு மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன்.
இந்த குறுகலான ரோடு வழியாக தாங்க இப்போது பயன்பாட்டில் இருக்க திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வந்து போக முடியும். இந்த ரோடு வந்து ராஜாஜி ரோட். திருவள்ளூரில் இருக்க ஒரு முக்கியமான மையப்பகுதியில் தான் இப்போது பயன்பாட்டில் இருக்க திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்ட் லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் வீரராகவ பெருமாள் கோயில் இருக்குது. நிறைய கடைகள்லாம் இருக்கனால இந்த ரோடு எப்போவுமே வந்து ரொம்பவே டிராஃபிக் அதிகமாக இருக்கும். மொத்தமாகவே சுமார் ஒரு 10லேருந்து 15 பஸ்கள் நிறுத்துவதற்கான இடவசதி தான் இருக்குது. இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து நிறைய இடங்களுக்கு பஸ் சர்வீஸ் வந்து இயக்குறாங்க. முக்கியமாக சொல்லணும்னா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருத்தணி, காளஹஸ்தி, சூலூர்பேட்டா, அது மட்டும் இல்லாமல் மாநகர பேருந்துகள் ஸ்ரீபெரும்புத்தூர், ரெட் ஹில்ஸ், பூந்தமல்லி, இந்த மாதிரி நிறைய வழித்தடத்தில் பேருந்து சேவை வந்து இந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து தினமும் இயக்குறாங்க. அதனால் எப்போவுமே இந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே பிஸியாக தான் இருக்கும். போதிய இடவசதி இல்லாதனால தான் புதிய பஸ் ஸ்டாண்ட் அமைக்கிற தேவை வந்து ஏற்பட்டது. இந்த பகுதி மக்களோட பல வருட கோரிக்கைன்னு சொல்லலாம் புதிய பஸ் ஸ்டாண்ட் அமைக்கணும்னு. ஹோப் அந்த புதிய பஸ் ஸ்டாண்டை ஒழுங்காக பராமரிப்பு செய்வதற்கான நடவடிக்கை வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுக்கணும். முக்கியமாக கழிவறைகள்லாம் சுத்தமாக வைப்பதற்கு நிரந்தரமாக தூய்மை பணியாளர் வந்து நியமிக்கணும். குப்பை தொட்டிகள் நிறைய இடத்துல அந்த பஸ் ஸ்டாண்ட் உள்ளே வைக்கணும். அதே சமயம் பொதுமக்களும் அந்த பஸ் ஸ்டாண்டை சுத்தமாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பு தரணும். அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட் சைடில் தான் நிறைய நடவடிக்கை எடுக்கணும். பொதுமக்களும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்கன்னா புதுசாக கட்டப்படுற அந்த பஸ் ஸ்டாண்ட் வந்து க்ளீனாக மெயின்டைன் பண்ண முடியும். பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தாங்க வீரராகவ பெருமாள் கோயிலும் இருக்குது. திருவள்ளூரில் இருக்க ரொம்ப ஃபேமஸான கோயில். இந்த கோயில் பக்கத்துலேயே கிருஷ்ணா பவன் ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டல் தான் மதியானம் லஞ்சு வந்து சாப்பிட்டேன். நான் போன தடவை வரும்போது இதே ஹோட்டல் தான் சாப்பிட்டேன். 100 ரூபா வந்து சாப்பாடு டேஸ்ட் நல்லா இருந்ததுங்க. சாம்பார், வத்தக்குழம்பு, ரசம், தயிர், 2 பொரியல், அப்பளம், ஊறுகாய், பாயாசம். நான் எப்போது திருவள்ளூர் வந்தாலும் இந்த ஹோட்டல் தான் சாப்பிடுவேன். இந்த வாட்டி கோயில் உள்ளே போகலான்னு நினச்சேன். கரெக்டாக 3:30 மணி தான் வந்து கோயில் அந்த மெயின் கேட் வந்து திறந்தாங்க. உள்ளே வந்து மூலவர் தரிசனம் வந்து 4 மணி தான் அந்த டோர் வந்து திறப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் க்யூவில் நின்று சாமி தரிசனம் பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 4 இல்லை 5 அடி கேப்பில் அவ்வளோ கிட்ட வந்து தரிசனம் வந்து பார்க்க முடிஞ்சது. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு பெருமாள் கோயிலும் இவ்வளோ கிட்ட வந்து பார்க்க முடியுமான்னு தெரியல. ஒரு சிறப்பான தரிசனம் கிடைச்சிது. இதுதாங்க திருவள்ளூரில் புதுசாக கட்டப்படுற பஸ் ஸ்டாண்டோட தற்போதைய நிலைமை. பஸ் ஸ்டாண்ட் அப்டேட் மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நான் சொன்ன சில தகவல்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.